பிரபஞ்சம் தோன்றி இவ்வளவு காலம் வந்து இன்றைக்கு இறைநிலை உணர்வை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளணும் என்ற எண்ணம் எவ்வளவோ எத்தனையோ அறிஞர்களாண்ட வந்தாச்சு. ஆனா அவர்களும் முயற்சிக்கிறாங்க. சிலருக்கு வார்த்தை கிடைக்கல, சிலர் தெரிஞ்சாலும் நல்ல ஒரு குழந்தை எதுவோ சொல்லணும்னு நினைக்குது, வார்த்தை வரல, அந்த மாதிரியாகவும் இருக்காங்க. இந்த நிலையில இன்று வரைக்கும் நம்ம சங்கத்தை பற்றியும் மனவளக்கலை மன்ற நண்பர்களை பற்றியும் உலகம் எந்த அளவுல உணர்ந்திருக்கிறது என்று சொன்னா, தத்துவ சரியான முறையில உணர்வுன்னு சொன்னா மனவளக்கலையில தான் போய் நாம் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற அளவுக்கு பெரிய பெரிய அறிவாளிகளுக்கெல்லாம் வந்துட்டு சிலர் நேரடியாக வந்து விசாரிக்கிறாங்க. சிலருக்கு தடை, நாம இவ்வளவு பெரிய ஆளு, அங்க போய் இது தத்துவத்தை பத்தி கேட்டா இது கூட தெரியாதான்னு நினைப்பாக்குள்ள இருக்கணும். அப்படியே எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், நான் இந்த சங்கத்தை உருவாக்கி நடத்தி வரக்கூடிய போது ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. உலகம் எதை தேடுகிறதோ நாடுகிறதோ தெரியாத தத்தளிக்கிறதோ அதை தெளிவாக உணர்ந்த இடம் இங்க ஒரே இடம்தான், மனவளக்கலை தான். விவேகானந்தர் 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக அவர் எங்கேயோ ஒரு பேசுற இடத்துல சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு காலத்துல 100 ஆண்டுக்குள்ளாக தென்னாட்டுல ஒரு பகுதி, அது குக்கிராமமாகவே இருக்கும், அங்கே ஒரு மையம் அமையும். பேர் அறிவு கோயில் என்ற மையம் அமையும். அங்க அறிவை பற்றி இந்த விக்கிரக ஆராதனை முறை எல்லாம் தள்ளி அறிவை பற்றியே போதனை செய்யக்கூடிய சாதனை மன்றமாக இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அங்க உணர்ந்தவர்கள் எல்லாம் நிறைய இருப்பாங்க. மாஸ்டர் பயிற்சி, ஆசிரியர்கள் உருவாக்கக்கூடிய பயிற்சிகளும் அங்க அழிக்க போறாங்க. இவ்வளவு பெரிய உலகத்துக்கு அதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு பணம் தேவை இருக்கும் நீங்க எண்ணலாம். பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க, பணம் தானா வரும். காலம் வர்ற போது பணம் வரும். நானே நாளைக்கு என்ன செய்யறது, எப்படி சாப்பிடுறதுன்னு எண்ணின காலம் உண்டு. ஆனா ஒரு நாள் கூட பட்டினி இல்லை, அந்த மாதிரி நடந்துடும் சொல்லி எழுதியிருக்காரு. அதை வச்சு பார்த்தா இப்ப நாம நடத்திட்டு வரக்கூடியதெல்லாம் சொல்றாரு, அங்கதான் உண்மையான அறிவை பற்றி இறைநிலையை பற்றிய உணர்வு மனிதனுக்கு கிட்டும். அந்த இடத்துல வந்திருக்கோம், அதை உங்களுக்கு நினைவுபடுத்துற ஆகையினால நம்ம தயார் பண்ணி கொள்ளணும். எதுக்கு? இந்த உண்மைகளை, இறைநிலையினுடைய உண்மையான கருத்தை, அறநெறியினுடைய விளைவுகளை போதிக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். உலகம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆன்மீக துறையில ஒரு அங்கமாக இருக்கிறோம். நமக்கு அது பொறுப்பாகிவிட்டது. அன்பர்களே, அதற்காகத்தான் நான் இன்று இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு 10 பேராகிடும். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாத இறைநிலை உணர்வு அகத்தாட்சியாக காணணும். இறை உணர்வு பெற்று அதனுடைய டிரான்ஸ்பார்மேஷன், அதனுடைய தன்மாற்றம் விளைவுகள் எல்லாம் அப்படியே மனதில் தெரியணும். அப்படி ஒரு 10 பேர் தயாராகிட்டா உலகுக்கு அதுக்கப்புறம் 10 பேர் 10,000 பேராக மாறிவிடும். அத நான் அறிந்த நாள் முதற்கொண்டு இது எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு நினைச்சு
அன்னைக்கேதான் இந்த சங்கத்தை ஆரம்பிச்சேன். ஆனா இவ்வளவு காலம் ஆச்சு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அளவுக்கு வர்றது. நான் எந்த அளவுக்கு என்னுடைய உழைப்பையும் சிந்தனையை செலுத்திருப்பான்னு நீங்க பாருங்க. அவ்வளவு தேவையில்லை உங்களுக்கு. யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு கிணறு எடுத்தாங்க, தண்ணி வந்துடுச்சு. நானும் அதே போல கஷ்டப்பட்டு தான் தண்ணி எடுக்கணும்னு நான்டா. எடுத்த தண்ணி திறந்துகிட்டே இருக்கு, எல்லாம் சாப்பிடலாம். அந்த முறையில ஒரு 10 பேர் உங்களுக்குள்ளாக இறைநிலை என்றால் இறைநிலை எப்படி பிரபஞ்சமாக மாறி இருக்கிறது என்ற கருத்தாக காட்சியாக காணும் போது இந்த பிரபஞ்சத்தையே உணர்ற போது அங்க இருக்கக்கூடிய ஆனந்தம், மனநிறைவு மனிதனுக்கு வேற எந்த இடத்துலயும் வராது. அந்த இடத்துக்கு வந்து சேருங்க. ஏன் முடியாதல்ல, ரொம்ப சுலபம். இதை ஏன் நான் வலியுறுத்தி சொல்றேன்னா, இத உணர்ந்து சொல்லக்கூடிய அளவுக்கு முன் வந்தது நான் வந்திருக்கிறேன். ஆனா என் வயது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் எவ்வளவு காலம் இது இந்த உடல் ஓடும், அதற்குள்ளாக எல்லாரும் மாற்றிக்கொள்ளணும். இங்க இருக்கிறதெல்லாம் நீங்க பங்குற்றவன். சிறிது கூட சந்தேகம் இல்லாத இந்த விளக்கம் உங்களுக்கு வந்துடும். அதற்குரிய முறையில தெளிவாக எழுதியிருக்கேன். இப்ப அதைத்தான் விளக்க போறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது அருத்தந்தையினுடைய நோக்கம், அவருடைய அவா இன்னும் வேறு என்ன வேண்டும், இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதை முழுமையாக வந்தும் கூட இது மக்களுக்கு சென்றடைய வேண்டும். மறைவாக மாந்தருள்ளே அறிவாக உள்ள நீ மக்களை பரவிட வேண்டும் என்ற நோக்கத்துல நம்முடைய அறிவை பற்றி அறிந்து கொள்ள எல்லாரும் வாங்க அப்படின்னு நம்மளை அழைக்கிறாங்க. நம்ம தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. அதனால அதை பற்றி தான் இன்றைய தலைப்போ. என்ன? உள்ளந்தோறும் இல்லந்தோறும் மனவளக்கலை. ஏன் உள்ளந்தோறும் போகணும்? அதாவது எல்லா வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. எல்லா வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற. இது யார் சொன்னது? அத்வைதம், ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் முதல்ல கொண்டாந்து நிறுத்துறாரு அருத்தந்தை இந்த கதையில. அடுத்தவர்ல பாருங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்தேன்னு பகுத்தறிவு கொடுக்கிறார். பகுத்தறிவாக இருக்கக்கூடிய இன்றைக்கு நம்ம பெரியாரை எடுத்துக்கொள்ளலாம். காலங்காலமா பகுத்தறிவாளர் இருக்கிறார். அப்போ அங்க பெரியாருடைய தத்துவமும் பகுத்தறிவு தத்துவத்தை கொடுக்கிறார். சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா சிந்தித்தே. அடுத்த வரி பாருங்க, அற்புதமான வரி. வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். இறை செயல்பாடு. அடுத்து வரி பாருங்க, செயல் விளைவு தத்துவம். கல்லார் கற்றார் செயல் விளைவாய். கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பத் துன்பமவன். அப்போ ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு தத்துவத்தை கொண்டாந்து சேர்த்துறாரு. அடுத்தது விஞ்ஞானத்தை கொண்டு வர்றாரு பாருங்க. அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார், நீ யார், பிரிவு ஏது? இதைத்தான் உள்ளந்தோறும் இல்லந்தோறும். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அறிவு முழுமை, அது முக்தி தான், பூரண நிறைவு, இறை ஞானம், பிரம்ம ஞானம், மெய் ஞானம்.
எப்பொருள் யார் யார் வாய்க்கு ஏற்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற தத்துவத்தை இங்கே நமக்கு எளிமையா கொடுக்குறான். நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு மகான்களை எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீ கமர ஆதிசங்கரர் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமா தெரிவது பகுத்தறிவு வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிர் அறிவும் இறை இயக்கம் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காண இன்ப துன்பம் அவன் செயல் தத்துவம் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில்தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவு ஏறு. இங்கே விஞ்ஞானம் வந்து விடுகிறது, அது நிறை முழுமை தத்துவம் வருகிறது. அடுத்ததான் முக்கியம் பிரம்ம ஞானம். அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் தெரிந்து அறிவே தெய்வ அறிவு. அறிவு முழுமை அது பக்தி. என்னை அவனில் வைத்தே வரி பாருங்க, என்ன நோக்கம், அன்பு பாருங்க. என்னை அவனில் வைத்தே ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன். என்னை அவனில் இணைத்தான், சும்மா எல்லாம் நினைக்க மாட்டாங்க. என்னை அவனில் வைத்தேன், என்ன பண்ணேன், ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன். தீபம் ஏற்றிக்கொண்டே இருக்கணும், அது அமைஞ்சிடக்கூடாது. என்னாச்சு, என்னை அவனில் இணைத்தான். என்ன ஆயிட்டோம், நம்ம தண்ணி கடல்ல கடலாக மாறிவிட்டோம். கங்கையில தேர்ந்தால் கங்கையா மாறிவிட்டது, காவையில தேர்ந்தா காவையா மாறிவிட்டது. ஒரு கவி சொல்லுவாங்க, ஊர் அங்கனி நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பிரிது ஒரு வேறு தீர்த்தமா. ஒரு சாக்கடையா இருந்தா கூட அது சேர்ற இடம் உயர்ந்த நீரா இருந்தா அதுக்கு பேரு தீர்த்தம்னு பேர் வந்துடும். நாம எவ்வளவு ஆன்மாக்கள் என்ன கழிந்தா கூட மகான் கூட சேர்ந்த என்ன ஆயிடுறோம், அதுவாக மாறுறோம். மகான் என்ன பண்றாங்க, இறையோட சேர்த்திக்கிறாங்க. என்னை அவனில் இணைத்தான், என்ன ஆயிட்ட, இறைவனாகி பாடுகின்றேன். உன்னுள்ளும், அதுதாங்க மிகப்பெரிய கருணை. இந்த வரியில ஆழமா சிந்திக்கணும். நான் அடைஞ்சிட்டேன்னு அவர் சொல்றா மட்டும் எல்லாமே சொல்றாங்க. ஆனா அருத்தந்தை, அப்பா எனக்கு மட்டும் இல்லப்பா, எல்லாருக்கும் பிறப்பு உரிமையும் பாரு. உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு, கேட்டு தடைவதற்கு அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, உணர்வு. நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியமல்ல, உணர்வாக மாறணும். பாடம் படிப்பது முக்கியமல்ல, மனப்பாடமாக மாறணும். அப்ப உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும், ஜாதம் ஜாதி என ஒண்ணும் இங்க இல்லை. சொல்லுங்களா, மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம், மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வையகம், மதம் கடந்த மகா மந்திரம் வாழ்க வளமுடன். எல்லோரும் சொல்லுவோம் வாழ்க வையகம், எப்போதும் சொல்லுவோம் வாழ்க வளமுடன். இலங்கை பேராசிரியர், யாழ்ப்பாண பேராசிரியர் முருகானந்தவேல் அருமையான வார்த்தையை சொல்லுவார். நன்றி அவருக்கு. அப்ப பாருங்க, உன்னுள்ளும் இவ்வுண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து பாடுகின்றே. இதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அதுதான் உள்ளந்தோறும் இல்லந்தோறும் மனவளக்கலை. சாமி சொன்னாங்க அந்த தத்துவ சொல்லல, மனவளக்கலைக்கு தான் போகணும். ஏதாவது தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எல்லோரும் உணர்ந்து விட்டார்கள், மனவளக்கலைக்கு வரணும். சிலர் கேட்கிறாங்க, சிலர் கேட்க தயங்குறாங்க. அதனால நம்ம தயக்கம் இல்லாம எல்லோரும் கொண்டு வந்த பொறுப்பை நாம போய் இருக்கிறோம். சரி, அடுத்து என்ன, இந்த மனவளக்கலையால என்ன பெறலாம், எல்லாம் பெறலாம். பொதுவா ஒவ்வொரு துறை மகான்களும் ஒரு துறையில உயர்ந்ததற்காங்க. அதாவது ஞானம் பெறக்கூடிய மகான்கள் ஞான குருவாக, சத்குருவாக இருக்காங்க. ஞான குருங்கிறவங்க அறிவை முழுமையாக போதிக்கக்கூடியவர்கள் ஞான குருமார்கள். அதுக்கப்புறம் சத்குருன்னு ஒண்ணு இருப்பாங்க. சத்துன்னா இறை, அந்த இறை தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய மகான்களுக்கு சத்குரு அப்படிங்கிறாங்க. ஆனால் அருத்தந்தை அவர்கள் அதையெல்லாம் தாண்டி இறை தத்துவத்தை மட்டுமல்ல, ஞானத்தை மட்டுமல்ல,
வாழ்க்கை முறை மட்டுமல்ல, இந்த சமுதாயத்துல அத்தனை துறைகளிலும் அவ்வளவு துறைகளுக்கும் உடல் தத்துவம், மனத்தத்துவம், உயிர் தத்துவம், சமுதாய தத்துவம், இயற்கை தத்துவம், இறை தத்துவம், இப்படி எல்லா உண்மைகளையும் எளிமையாக விளக்கியிருக்கிறாங்க. அதனாலதான் இது ஒரு சூப்பர் மார்க்கெட்னு ஒண்ணு சொல்லுவாங்க. எல்லாம் இருக்கு. அது மாதிரி மனவளக்கலை எல்லாம் இருக்கக்கூடிய, எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஞான சபை. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆழமாக அது சொல்லுவாங்க இல்லையா, நித்தம் உடலில் உயிரெங்கு மட்டும் உறைந்து பழகிட்டே இருக்கணும். கேட்டா பார்த்தா தினசரி பயிற்சி, உடற்பயிற்சியை தினசரி செய்யணும், காயக்கல்பம் தினசரி செய்யணும், தவம் தினசரி செய்யணும், தற்சோதனை செய்து கொண்டே இருக்கணும். கற்றுக் கொடுக்கின்ற போது கற்றுக்கொள்வாங்க, அடுத்த கற்றுக் கொடுக்க போகணும். கற்றுக் கொடுக்கின்ற போது தான் நீ கற்றுக்கொள்ளுகிறாய். அப்ப கற்றுக் கொடுக்கணும். அப்ப அதைத்தான் அருத்தன் தேவர்களுக்கு அருள்நிதியாக ஞானாசிரியராக கொடுத்து, சும்மா பேருக்காக அல்ல. அப்ப எந்த இடத்துல போகணும், ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய உள்ளத்துலயும் அவங்க குடும்பமான இல்லத்துக்கு கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதை இன்னும் கொஞ்சம் வேகமாக செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வேகமாக, இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக, கடைகூடி மக்கள் இருந்து மேல்கூடி மக்கள் வரை. ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க, கவியில சொல்லுவாங்க இல்லையா, கல்லாதவர்கள் கற்றவர்கள் ஆண்கள் பெண்கள் வாரீர். சாமி எப்படி கூப்பிடுறாரு பாருங்க. கல்லாதவர்கள் கற்றவர்கள் ஆண்கள் பெண்கள் வாரீர். கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர் உலக மதம் ஒன்றே. எவ்வளவு பரந்த உள்ளம், எவ்வளவு உயர்ந்த உள்ளம், எவ்வளவு அன்பு உள்ளம், எவ்வளவு கருணை உள்ளம். அதை நம்ம ஏத்துக்கணும். எப்படி ஏத்துக்க முடியும்? யார் ஒருவர் எப்பொருளை, எக்குணத்தை, எச்செயலை, எவ்வுயிரை அடிக்கடி நினைத்தால், நல்லா வார்த்தைப்பாங்க, அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் காண்போர் மனதிலும் உடலிலும் மாற்றம் காணும் இயல்போக்க நீதி. என்ன சொல்றாரு? நான் சொல்லப்பா, இது உலக நீதி, இயல்போக்க நீதிப்பா. தப்பாது குரு நினைப்போர் தம்மை தரத்திலும் அறிவிலும் உயர்த்தி நன்மை பயக்கும். எந்த நேரமும் இறை அருளையும் குரு அருளையும் உள்ள வச்சுக்கணும். இறை அருளும் குரு அருள் நம்ம இதயத்துல இருந்தா மத்த உள்ள போகாது. போனாலும் அது புனிதமாயிரும். ஒரு கோவிலுக்குள்ள போற தண்ணி தீர்த்தமா வெளியே வருது. ஒரு கோயிலுக்கு உள்ள போற மலர் புனிதமா வெளியே வருது. உள்ள போற சாதம் பிரசாதமாக வெளிப்படுகிறது. உள்ள போற மனிதா நீ என்னவாக வருகிறாய், இதான் மகிழ்ச்சி கேட்கிறது. அப்ப என்ன செய்யணும்? தான்ம தூய்மை, கருமைய தூய்மை, அதற்கு உடல் தூய்மை வேணும், உடற்பயிற்சி, மன தூய்மை வேணும், தியான பயிற்சி, உயிர் வல்லமை வேண்டும், காயக்கல் பயிற்சி, பதிவுகளை நீக்க வேண்டும், அகத்தாய் பயிற்சிகள். இன்னும் என்ன வேணும், என்ன இல்லை, எங்கேயுமே தேட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன பண்றோம்? ஏதோ இதை விட எங்கெங்கோ தேடுறாங்க சிலர். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிற ஞானத்தக்கவே. இதை விட இன்னும் வேற என்ன வேண்டும்? இன்னும் வேற என்ன வேண்டும்? பேறு பெற்ற பின்ன எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை என்று தொண்டாற்றி இன்பங்கான்மோங்கிற வார்த்தை சொல்லுவார். எப்படி? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காணணும். அப்ப என்ன பண்ண? தினசரி நீதி நெறி உணர் மாந்தரா வாழக்கூடிய ஒரு கல்வியை வேதாத்திருத்த உள்ளந்தோறும் இல்லந்தோறும் கொண்டு வருவோம். அப்ப நம்ம உள்ளந்தோறும் நம்ம இல்லந்தோறும் நம்ம இல்லத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டோமா? அவங்களுக்கு இறை உணர்வை புரிய வைத்து விட்டோமா? விளக்கினேன் விளங்கியேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மகரிஷி. விளக்கினேன் விளங்கியே. அப்ப நான் விளங்கி விளக்குறோமா?
நான் பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ள விளங்க வைத்துட்டு இருக்குமா? கொடுங்க, மெல்ல பக்குவமா முடியும். அப்ப அதற்குத்தான் வேதாத்திரிய வாழ்க்கை விஞ்ஞான கல்வி. இன்னைக்கு எங்க பாருங்க, இந்த உலக அளவுக்கு மறைவாக மாந்தருள்ள அறிவாக நம்ம சொல்ல இறை தத்துவம் உணர்ந்து கொண்டார்கள் 40 ஆண்டு கால ஆராய்ச்சியில. ஆனா அதை கொடுப்பதற்கு 20-30 ஆண்டுகள் ஆய்வு செய்தாங்க. என்ன மாதிரி கொடுக்கலாம், கடைகோடி மக்கள் எப்படி கொடுக்கணும், விஞ்ஞானிகளுக்கு எப்படி கொடுக்கணும், தொழில்துறையாளுக்கு எப்படி கொடுக்கணும், கிராமங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அறிஞர்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு அதை பகுத்து எல்லாருக்கும் எளிமையாக விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான எளிமைப்படுத்தியிருக்கு. அதாவது எஸ்கேஒய்னா என்னங்க, அவங்களுக்கு எளிமையா கொடுக்கிறது. இது எளிமையானது அல்ல. தயவு செய்து எளிமையான பயிற்சிங்கிற வார்த்தையை விட எளிமைப்படுத்தப்பட்ட பயிற்சி. ஆத்தூர்ல ஒரு மருத்துவர் லட்சுமி அம்மா சொன்னாங்க ஒரு தடவை, ஐயா இது SKY என்றால் எளிமையான பயிற்சின்னு சொல்லக்கூடாதுங்க ஐயா, எளிமைப்படுத்தப்பட்ட பயிற்சி. அப்பதான் அதுக்கு அந்த உழைப்பு அப்படி உன்னதம் நமக்கு தெரியும். அதனால எளிமையான பயிற்சி என்றதை தாண்டி இது எளிமைப்படுத்தப்பட்ட பயிற்சி. அப்ப எளிமைப்படுத்துவதற்கு எவ்வளவு உழைப்பு சொன்னாங்க இல்லையா, நான் இதுக்காக எவ்வளவு உழைத்திருப்பேன் உங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தை கேட்டிருப்பாங்க, கண்ணில் நீர் வரும். இதெல்லாம் அடிக்கடி உணரணும். இன்னைக்கு ஏதோ நம்ம மனவளக்கில் கிடைச்சிருச்சு, முன்னால எவ்வளவு உழைப்பு, செருப்பு இல்லாம சைக்கிள்ல நடந்து, எதுக்காக? எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவன் நாம் மனத்தொழில் தேர்வோம். பருத்த என்ன பண்ணாங்க பாருங்க, கற்றவர்களுக்கு போகணும், ஞானம் பெறணும் நினைக்கிறதுக்கு போகணும், மாணவ சோழர்களுக்கு போகணும், கிராமத்துக்கு போகணும், தொழிற்சாலைக்கு போகணும், வெளிநாடுகளுக்கு போகணும். எல்லாமே பயிற்சி. அப்போ நினைச்சு பாருங்க, நம்ம மனவளக்கலை செல்லாத இடம் ஒரு இடம் சொல்லுங்க, சிறைச்சாலையில இருந்து நீதிபதி வரை, கடைக்கோடி கிராமம் மேல்கோடி நகரம் வரைக்கும் எல்லாருக்கும் போயிருக்கு. எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அறிவாளிகள் ஏற்றிருக்கிறார்கள், கல்வியாளர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மருத்துவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், பெரிய விஞ்ஞான பெருமக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கல்வியை உருவாக்கிறதுக்குன்னா எத்தனை உழைப்பு, ஒரு தனி மனிதர் உழைப்பு இன்றைக்கு எந்த அளவுக்கு. அப்ப இத்தனை பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும்? அதைத்தான் ஒவ்வொருவரும் இது மிகப்பெரிய பொறுப்பாக, கடமையாக, தயவுசெய்து யாரும் அடிக்கடி சொல்லுவோம், கட்டாயம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நமது கடமை. ஒவ்வொரு இல்லத்துக்கும் ஒரு உள்ளத்துக்கு கொண்டு போவது கட்டாயம் என்று எடுத்துக்கொள்ளாதீர்கள், நமது கடமை என்று எடுத்துக்கொள்ளுங்கள். விரைவாக செல்லும். இது என்னுடைய பொறுப்பு. நான் செய்யாவிட்டால் யார் செய்வது? இப்போ செய்யாமல் எப்போ செய்வது? உள்ளந்தோறும் வெள்ளந்தோறும் மனவளக்கலையை நான் கொண்டு போகாவிட்டால் யார் கொண்டு செல்வது? இப்போது கொண்டு செல்லாவிட்டால் எப்போது கொண்டு செல்வது? பருத்தமையினுடைய நண்பான அந்த ஆடியோ கேசன் வாடி கேட்டு பாருங்க. இது வேண்டுகோள், வாங்க இணைஞ்சுக்குங்க. தெளிவா உங்களுக்காக தான் இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறேன். நான் அடுத்தடுத்து என்ன இந்த வயது உடம்பு எவ்வளவு நாளைக்கு ஓடுன்னு தெரியல, அதனால சீக்கிரம் கொடுக்கணும். எவ்வளவு காரணம். இதை நினைத்தாலே நமக்குள்ள தத்துவம் மேதாத்திரியம் உள்ள ஒளிமையா போவோம். எல்லாரையும் ஓடி ஓடி கொண்டு கொடுப்போம், கெஞ்சி கொடுப்போம். ஆகவே இதைத்தான் நாம் இன்று செய்யக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்றோம். நாம் பெற்றதல்ல, வாழ தெரிந்து வாழ வேண்டும், வாழ வழிகாட்ட வேண்டும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வாழ விடும்பாங்க. ஆனா வேதாத்திரி அப்படி அல்ல. வாழ விடு, வாழவை. அடுத்தவங்க வாழ விடு, அது மட்டுமல்ல, அடுத்தவங்க வாழவை தான் வேதாத்திரியா.